படியாக அமைச்சர் வேலுமணி அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு வேலுமணி, வணக்கம். அதிமுகவுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று திருமதி சசிகலா அவர்களிடம் இன்றைய தினம் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக உங்களுடைய முதற்கட்ட பார்வை திரு வேலுமணி. அதாவது 1.5 கோடி தொண்டர்கள் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பேர் இருக்காங்க. அனைவருடைய எதிர்பார்ப்பு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் தலைமை பொறுப்பேற்க வேண்டும், பொதுச் செயலர் ஆக வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் இது மூத்த நிர்வாகிகள் மட்டுமல்ல, மூத்த அமைச்சர்களான நாங்களும் சின்னம்மாவை பார்த்து கோரிக்கை வைத்திருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முழுமையாக 37 ஆண்டுகளாக மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடன் இருந்து சுக துக்கத்தில் பங்கேற்று அனைத்திலும், அதாவது தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு முழுமையாக அம்மா அவர்களுக்காகவே வாழ்ந்தவர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள். அதாவது ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கையிலும், ஒவ்வொரு தேர்தலிலும் கூட்டணி பேசுறதுல எல்லாத்துக்கும் சின்னம்மா கூட இருந்திருக்காங்க. அதே போல இப்ப 70 நாட்களுக்கு மேல் அம்மா அவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையில் இருந்தார்கள். எப்படியாவது காப்பாற்றி அம்மா அவர்களை வீட்டுக்கு கொண்டு அழைத்து வந்து விட வேண்டும் என்று மிக, அதாவது இரவு பகலாக நாங்க அங்கிருந்து பார்த்தோம். இரவு பகலாக இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இப்படிதான் தொடர்ந்து, அதாவது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 37 ஆண்டுகளுக்கு முன்னால் அம்மாவுடைய கரத்தை பிடித்து சின்னம்மா கையில் ஒப்படைச்சு நீங்க கூடையே இருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்ப தலைவர் சொன்னதை தொடர்ந்து இன்றைக்கு அம்மா சின்னம்மா அம்மாவை இதுவரை பாதுகாத்துருந்தாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா நாங்க மூத்த நிர்வாகி எல்லாம் போய் வலியுறுத்தி கண்டிப்பா நீங்க பொறுப்பேற்றுக்க வேணும்னு சொல்லி போட்டு அவங்க மிகப்பெரிய துக்கத்தில் இருக்காங்க. அவங்க ரொம்ப நாங்க தான் போய் வலியுறுத்தி இப்ப பாத்தீங்கன்னா இந்த சமூக வலைதளங்கள்ல இந்த வேண்டாதவங்க, எதிர்கட்சியை சேர்ந்தவங்க தேவையில்லாத ஒரு தப்பான இதை பரப்பிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் மட்டும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடாது. அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த கட்சியை பேர் இயக்கத்தை, தலைவர் வளர்த்த பேர் இயக்கத்தை உயிராக காப்பாத்துறாங்க. அதை முழுமையாக காப்பாற்றக்கூடிய முழுமையான தகுதி சின்னம்மா அவர்களுக்கு மட்டுமே உண்டு. திரு வேலுமணி அவர்கள், நீங்கள் கூறியது போல அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறீர்கள் திருமதி சசிகலா அவர்களிடம். அவர் இந்த உங்களுடைய கோரிக்கைக்கும் உங்களுடைய வலியுறுத்தலுக்கும் எப்பொழுது பதில் தருவார் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? கண்டிப்பா நாங்க நம்புறோம். அனைவரும் ஒட்டுமொத்த 1.5 கோடி தொண்டர்களும், அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து தரப்பினரும் கண்டிப்பாக மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் முழுமையாக, ஏன்னா அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே செய்யக்கூடியவங்க சின்னம்மா. இன்னைக்கு அம்மாவுக்கு இந்த கட்சி நல்லா இருக்கும்னு தான் அம்மாவுடைய கடவுளா இருக்கக்கூடிய அம்மா நினைப்பாங்க. அதை நிச்சயமாக சின்னம்மா அவர்கள் கண்டிப்பாக அதை பொறுப்பேற்றுட்டு கண்டிப்பாக கட்சியை வழிநடத்துவார்கள் என்று முழுமையான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.